ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 133 முதல் வசனம். சகோதரர்கள் ஒருமித்து ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்மையான காரியம், எத்தனை இனிமையான காரியம், எத்தனை இன்பமான காரியம். பாருங்கள், ஒருமனப்பட்டு வாழ்கிறது இன்பத்தை கொடுக்கக்கூடியது. ஒருமனப்பட்டு வாழ்வது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த வீடியோ வழியாக உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் பல நபர்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு முக்கியமான நாள், 50வது வீடியோவின் வழியாக உங்களோடு இந்த காணொலியில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் ஒருமித்து ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதில் ஒரு ஆசீர்வாதம், எல்லாரும் ஒருமனப்பட்டு செய்கின்ற பொழுது அதில் மிகுந்த சந்தோஷம். எனவே பாருங்கள், நீங்கள் வீடுகளில் இருந்து இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதற்கு பின்னாடி பல நபர்கள் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளிலே நீங்கள் இன்றைக்கு இதோ இந்த காணொளியின் மூலமாக எல்லாரும் இணைந்து பாடுகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறீர்கள். இதற்கெல்லாம் பல பேர் பின்னாடி இருந்து செய்கிறார்கள். இதற்கு முக்கியமாக செயல்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இதில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்களும் இணைந்து செயல்படுங்கள். இன்னும் பல நபர்கள் இதில் இணைந்து செயல்பட காத்து கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் மாதம் முதல் பல புதிய நிகழ்ச்சிகளை தயாரித்து கொடுக்க நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். அதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது, உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை ஒரு ஊழியமாக செய்கிற பொழுது ஆண்டவர் அந்த ஊழியத்தின் மூலமாக மகிமை அடைவார். உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு கிடைக்கும். புதிய காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த சங்கீதம் 133 மூலமாக நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நற்செய்தி செப ஊழியங்களில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தாரையும் நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அந்த குடும்பங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. பல விதத்திலே ஆண்டவரே அவர்கள் வேலை செய்து கொண்டு ஆண்டவரே உடைய ஊழியத்தில் இணைந்திருக்கிறார்கள், ஒருமனப்பட்டு செய்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் இணைந்திருப்பதன் மூலமாக இதில் பயனடைகிற எல்லா மக்களினத்தாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க குடும்பங்களை பயன்படுத்துவீராக. இவர்களும் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இதில் இணைந்திருப்பதன் மூலமாக எந்த குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் அவளை அபரிவிதமாக நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. குறைகளை நீக்கி நிறைகளை காண உதவி செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.